வணக்கம். யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ஸுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேருந்து சில மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்னு. ஏன்னா இதை வந்து நான் இதை பார்க்கலே வந்து எனக்கே வந்து கொஷின்ஸ் அவ்வளோ தரமாக இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து கூட நான் டெலகிராம் சேனலில் ஆஃப்டர் தட் நான் சென்ட் பண்ணுறேன். அதை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோஸோட அந்த பிபிடி ஃபார்மேட் வந்து அப்படியே நான் அதில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃபாக மாற்றினாலும் சரி, அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, அதை அப்படியே நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, வழக்கமாக சொல்கிறதா அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு பண்ணி விடுங்க. ரைட்டா? நம்ம பெய்டு டெஸ்ட் சீரீஸு பே பண்ணிவிட்டு நிறைய பேர் அட்டன் பண்ணாமே இருக்கீங்க. தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். பே பண்ணாதவங்க நோ ப்ராப்ளம். பே பண்ணவங்க அட்டன் பண்ணாமல் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள். பிற காசு வேஸ்ட் ஆகிரும். ரைட்டா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின். இன் லாங்கர் வேவ்லென்த் ரீஜியன் ராலே ஜீன்ஸ் லா டெஸ்கிரைப்ஸ் த எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் யூ லேம்டா டி லேம்டா இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராலே ஜீன்ஸ் லா வந்து எந்த ஃபார்மேட்டை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் 8πkT/λ/4 டி லேம்டா. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பாடி ரேடியேஷனில் ராலே ஜீன்ஸ்லாம், வியன்ஸ்லாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த வியன்ஸ்லாம், ராலே ஜீன்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. லாங்கர் வேவ்லென்த் அண்ட் ஷார்ட்டர் வேவ்லென்த்துக்குலாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்குங்க. ரைட்டா? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தரைமட்ட ஆற்றல் அளவு, அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி வேல்யூ இஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் -13.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து டிவைடட் பை n² கொடுத்துக்கலாம். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து Z² வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு எடுத்துருக்கோம். அதாவது அட்டாமிக் நம்பர் வந்து 1ன்னு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஜென்ரல் கேஸு. சரி, அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓர் அலையின் முன்னேறும் மாறிலி k வெக்டார், அதாவது ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் எம் வேவ் k இஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் p வெக்டார் பை h கிராஸ். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜென்ரலாக வந்து k அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2π லாம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் அல்லது வேவ் வெக்டார் வந்து 2π லாம்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டி ப்ராக்லி ஹைபாத்திசிஸ் படி பார்த்திங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு h/p அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? சரி, இப்போ இந்த p இருக்குது பார்த்திங்களா, இந்த p இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதை அப்படியே வச்சுக்கணும். இந்த h கிராஸ், இந்த h இருக்குது பார்த்திங்களா, அதையும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த லேம்டாவோட வேல்யூஸை மட்டும் என்ன பண்ணிக்கணும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ரைட்டா? அப்போ இந்த லேம்டா எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். லாம்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், 2π k அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? 2π k கிடைக்கும். அப்போ இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ரைட்டா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ லாம்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன பண்ண 2π k ஈக்குவல் டு h/p அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? சரி, இதில் வந்து பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபகேஷன் வெக்டார் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்த கேவை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இப்போ இந்த கேவை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, மேலே கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹச்சை கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு என்ன இருக்கும், 2π ஹச்ன்னு கிடைக்கும். அதாவது h கிராஸ், அதாவது h கட் ஈக்குவல் டு h/2π அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்டா? அப்போ எனக்கு உல்ட்டாவா தலைகீழாக கிடைக்கும். ரைட்டா? அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, k ஈக்குவல் டு p வெக்டார் பை h கிராஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எ வேவ் ஃபங்க்ஷன் கிவ்ஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்கள். 1/2π இன்டெக்ரல் -∞ to +∞ psi of x, t e power -i kx -ωt × dx. ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் இதை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து வேவ் ஃபங்க்ஷன் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக இதுவே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். துல்லிய குறைபாடுகளுக்கு இடையேயான தொடர்பு. எவ்வளோ தமிழில் அவ்வளோ அற்புதமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த அன்சர்டன்டி ரிலேஷன் இஸ் அப்படின்னு இருக்காங்க. ஆப்ஷன் சி, தட் இஸ் del L டாட் del phi greater than equal to h கிராஸ். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் ஆங்கிளுக்கும் இடைப்பட்ட ரிலேஷன். ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் இந்த ஃபைக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எனர்ஜிக்கும் டீக்கும், அதாவது எனர்ஜிக்கும் டயத்துக்கும் பொசிஷனுக்கும் மொமெண்டத்துக்கும் இந்த மாதிரிலாம் ரிலேஷன்லாம் இருக்குது. எப்படி பார்த்தாலுமே அன்சர்டனிட்டி ரிலேஷன் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி ரிலேஷன் வந்து இருக்குது. அதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருள்தாஸ் புக்லாம் இது நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
மிக கனரக உருக்களுக்கு பொருத்தமான சமன்பாடு, அதாவது த சூட்டபிள் ஈக்குவேஷன் ஃபார் வெரி ஹெவி பாடிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இதற்கான ஆன்சரை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த கண்டிஷன் ஃபார் நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். தட் இஸ் ஆப்ஷன் பி -∞ to +∞ psi star psi dx is equal to 1. ரைட்டா? ஏன்னா இதான் நார்மலைஸ்டு. இதே இது வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டின்னு வரும். 0 இருந்துச்சுன்னா அது ஆர்த்தோகோனலில் வந்துடும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் psi of x, t பரிணாம வாய்ப்பாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா 1/√L அப்படிங்கிறதான் கரெக்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். ரைட்டா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 1 டைமென்ஷனில் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனுக்குலாம் அப்படி மாறிக்கிட்டே வரும். எல் அதாவது 1/√L, அப்புறம் 1/L, அப்புறம் வந்து 1/-3/2L இந்த மாதிரிலாம் நமக்கு வரும். ரைட்டா? சரி, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேவ் ஃபங்க்ஷனில் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே ஒரு கொஷினே பார்த்துருக்கோம். அந்த ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை, வெறுமனே வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மீனிங்கே இல்லை அப்படின்னு பார்த்துருக்கோம். ஏன்னா அது வந்து ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கல, அதுக்கு வந்து ஃபிசிக்கல் மீனிங்கே கொடுக்கும், சம் நம்பர்ஸை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சை, அதாவது வேவ் ஃபங்க்ஷனுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. கண்டினியூஸு, சிங்கிள் வேல்யூடு, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன் ரிலேட்டடான கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கோண அதிர்வெண் ஒமேகாவின் மதிப்பு, அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சி, ஆப்ஷன் ஏ சி ரூட் ஆஃப் k/m. ரைட்டா? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஆப்ஷன் சி ரூட் ஆஃப் k/m. ரைட்டா? இதில் k அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம் கான்ஸ்டன்ட், அட் இஸ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. m அப்படிங்கிறது மாசு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு நிலையாற்றல் தடுப்பரணில் எப்பொழுது நிலையாற்றல் சுழியாக இருக்கும், அதாவது when does the potential energy be 0 in a potential barrier அப்படிங்கிருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் L greater than x greater than 0. என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்குது. லைக் இங்கே வந்து நம்ம வந்து 1 டைமென்ஷனல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்ஸில் வந்து பேஸ் வந்து 0 to L இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 0 less than x less than L அப்படின்னு எழுதுவோம். அதாவது எல்லுக்கு உள்ள, அதாவது இந்த இருக்குது பார்த்திங்களா, எல்லுக்கு உள்ள 0க்கு மேலே அங்கே தான் என்ன இருக்கும்னா பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கும்னா v = 0 இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். த மொமெண்டம் ஆஃப் எ பார்ட்டிக்கிள் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப், இது ரொம்ப ஈஸியான கொஷின். மொமெண்டம் அப்படின்னு கொடுத்துருங்க. மொமெண்டம் வந்து p = mv. ரைட்டா? அப்போ மாஸ் அண்டு வெலாசிட்டி, ஆப்ஷன் பி த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். A black surface absorbs dash as compared to the white surface at the identical conditions அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் மோர் ஹீட். ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மோர் ஹீட், ஏன்னா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால வந்து எல்லா ரேடியேஷன்ஸை அப்சர்வ் பண்ணோம், ஒயிட் ரேடியேஷன்ஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஐடியல் கண்டிஷனில் கூட பிளாக் சர்ஃபேஸ் வந்து மோர் ஹீட்டு வந்து கம்பேரிட்டிவ்லி ஒயிட் சர்ஃபேஸை காட்டிலும் பிளாக் சர்ஃபேஸ் வந்து அதிகமான ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து மோர் ஹீட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு தி வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப்டர் இட் கொலைட்ஸ் வித் அன் எலக்ட்ரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் இன்க்ரீசஸ். இந்த கொஷின் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்டன் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா. காம்ப்டன் எஃபெக்ட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ஒரு வந்து ரெஸ்ட் மாஸில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அதில் எக்ஸ்ரேஸ் நம்ம வந்து இம்பீச் பண்ணையில் வந்து 2 வேவ் லென்த்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து அந்த வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். என்ன மீனிங் அப்படின்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அக்கார்டிங் டு தி ஈக்குவேஷன் E=hc/λ, இது நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ லாம்டா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனர்ஜி குறையும். ஏன்னா வந்து இப்போ கொலிஷன் நடக்கனாலே என்ன மீனிங் அப்படின்னா எனர்ஜி குறையுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தி எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொபோஷனல் டு, ஆப்ஷன் சி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் n². ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து எந்த இதுக்கான எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் நியர் பாக்ஸு. அப்போ பார்ட்டிகல் நியர் பாக்ஸ் En ப்ரொபோஷனல் டு n², ஆல்ரெடி வேணும். ரைட்டா? ஸோ அதனால் வந்து n². நெக்ஸ்ட்டு பாருங்கள். த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்ளைஸ் டு ஆப்ஷன் பி த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். ரைட்டா?
மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கேன் பி ஈஸிலி அண்டர்ஸ்டூட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இஸ் காம்படன்ஸ் எஃபெக்ட். ஏன்னா காம்படன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது தான் எதை வெரிஃபை பண்ணுது அப்படின்னா தட் இஸ் பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர்ஸ். ஏன்னா பார்ட்டிகல் நேச்சர்ஸ் வந்து இது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபை பண்ணுது. காம்படன் எஃபெக்ட் அப்படிங்கிறது வேவ் நேச்சர். அதாவது டி ப்ராக்லி ஹைபோதேசிஸ். இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் ஜென்ரல் த சொல்யூஷன் ஆஃப் தி ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் இஸ் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி தட்ஸ் எ காம்ப்ளெக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன். ஏன்னா வந்து த ஜென்ரல் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியர் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா போத் ரியல் அண்ட் இமேஜினரி டேர்ம்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் 8th பாருங்கள், இந்த ground state energy of an electron confined to a box 1 Armstrong wide is அப்படின்றோம். ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஒன். தட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வராது, 10⁻−18 அப்படிங்கிறது வரும். அதான் கரெக்டான ஒன்று, 10⁻−18 அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்படன் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி ப்ராக்லி வேவை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ரைட்டாக தட் இஸ் டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக வெரிஃபை பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் a simple harmonic oscillation what is the phase difference between the velocity and acceleration? Option C the π/2. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். 3 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் எக்ஸு, வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன், இந்த 3 இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில பார்த்தோம்னா 5 டிஃப்ரென்ஸு, இதுக்கும் இடைப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5/2 டிஃப்ரென்ஸ். ரைட்டா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5/2 டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ் மாதூர் புக்லேயே வந்து தெளிவாக இருக்குது. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள், ஃபார் எ பார்ட்டிகல் இன்சைட் எ பாக்ஸ் the potential is maximum at x is equal to அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் x is equal to L, அதர்வைஸ் 0. ஏன்னா வந்து அந்த இதுதான் பாக்ஸ் அப்படின்னா இந்த பாக்ஸ் லென்த் இருக்குது அப்படின்னா 0 to L இருக்குது. ஏன்னா பாக்ஸ் லென்த் இந்த 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா இந்த இடத்துல பொட்டன்ஷியல் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும். இந்த இடத்துல இன்ஃபைனைட்டாக இருக்கும். ரைட்டா? ஏன்னா இந்த 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 0வாக இருக்கும். அதாவது இம்பீஜ் ஆகிற இடத்துல வந்து 0வாக இருக்கும். மற்ற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்கும், அதனால் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் மீனிங். ரைட்டா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், போர் மாடல் ஆஃப் ஆட்டம் இஸ் கான்ட்ராடிக்டட் பை அப்படிங்கிறதுங்க. ஆப்ஷன் சி த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஏன்னா வந்து போர் மாடல்ஸ் அப்படின்னு ஆட்டம் இஸ் கான்ட்ராடிக்டட் பை தி ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடர்ன் ஃபிசிக்ஸ் புக்லேயும் இருக்குது. என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து போர் மாடல், சமர்ஃபீல்டு மாடல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த போர் மாடலுக்கு முன்னாடி ஜே தாம்சன் மாடல், இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்ஸு அப்படி எவால்வேட் வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே வயலேட் பண்ணும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்க்கு இல்லாமல் வெளியே சுற்றிட்டு வருது அப்படிங்கிறதுக்குலாம் பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பை தி ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஏன்னா இந்த போர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்டேட் மெத்தடு இருக்குது பார்த்திங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமர்ஃபீல்டு ஆட்ட மாடல் இருக்குது. அப்புறம் வெக்டார் ஆட்ட மாடல் மாடல் தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து குவாண்டம் மெக்கானிக்கலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், which of the following is the correct expression for the group velocity? Option D is a correct one. That is dE/h cross dk. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேணும். the group velocity Vg is equal to d⍵/dk அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது குரூப் வெலாசிட்டி இங்கே வந்து சேஞ்ச் இன் ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ω/வேவ் வெக்டார், சேஞ்ச் இன் வேவ் வெக்டார். ரைட்டா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் எனர்ஜி இன் ஃபார்ம் ஆஃப் h கிராஸ் தட் இஸ் குவான்டைசர் h கிராஸ் ω. ரைட்டா? அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ d is equal to h கிராஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ d⍵h கிராஸ், அப்போ d⍵க்கு பதிலாக நம்ம எழுதணும்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அப்போ d⍵ is equal to dE/h கிராஸ். ரைட்டா? இதை வந்து நம்ம தூக்கி என்ன பண்ணணும், இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7th கொஸ்டின், எ ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் இஸ் எ டேஷ் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஒன். தெர் இஸ் எ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர், அதாவது அந்த
பவரே வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருக்கும். ஸோ அதனால் வந்து லீனியர் அண்ட் நான் லீனியர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நீட் நாட். அஜா பார்ஷியல் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயே வந்து செகண்ட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதை செகண்ட் ஆர்டர் டேர்ம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்துங்க ரைட்டா, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைனல் கொஸ்டின்ஸ். த கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் an electron confined to a box of 1 Armstrong wide is. நம்ம இதை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸில் ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 6.016 × 10⁻18 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்று. ரைட்டா, 18 ஜூல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலில் இருக்கும். எலக்ட்ரான் வோல்ட் வந்து நம்ம பின்னாடி மாற்றிக்கணும். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்கள். த ஆசிலேட்டரி சொல்யூஷன் இஸ் ஃபிசிக்கலி அப்படின்னு கேட்டுருக்காங்க. த ஆசிலேட்டரி சொல்யூஷன் இஸ் ஃபிசிக்கலி அக்செப்டபிள். ரைட்டா, அக்செப்டபிள். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃபைனலாக அந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இது எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வந்து நம்ம இடையில ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நானும் தேடி பார்த்தேன், பட் கன்க்ளூட் பண்ண முடியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.